தனுஷ் 55 அந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்துகிட்டே இருந்துச்சு. காஸ்ட் அண்ட் க்ரூலாம் வந்து எங்கெங்கேயோ போயிட்டு இருக்காங்க. நம்ம மம்முக்கா அவர்கள் வந்து 7 வருஷத்துக்கு அப்புறமா வந்து தமிழ் சினிமால பண்றாரு. கடைசியா பேரன்பு பண்ணாரு. அதுக்கப்புறம் அஃபிஷியலா தமிழ் சினிமால இப்போ வந்து கால் பதிச்சிருக்காரு. ஸோ அவருக்கு எந்த மாதிரி ஒரு கேரக்டரா இருக்கும்னு சொல்லிட்டு இப்பவே நான் இமேஜின் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா டேரக்டர் அப்பேற்பட்ட டேரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி. ஸோ தனுஷ் காம்போ, ராஜ்குமார் பெரியசாமி, மம்முக்கா இவங்க எல்லாருமே இருக்காங்க. இது எப்பேற்பட்ட ஒரு படமா? இதோட சாய் பல்லவி உள்ள சாய் பல்லவி, ஸ்ரீலீலா ஸ்ரீலீலா இருக்காங்க. ஸோ ஒரு பெரிய காம்போ இது. ஏன்னா ராஜ்குமார் அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் அதிகம். ஏன்னா அமரன் வந்து கேரளாவில் சக்க போட்ட படம் இருக்காது. ஸோ இதுவும் கிட்டத்தட்ட அதே மெத்தடில் தான் ட்ராவல் பண்ணுறாங்க. பட் அந்த ஸ்கிரிப்ட் இல்லை, இது வேற. பட் இந்த கோ ஆர்டிஸ்ட்லாம் வச்சுட்டு சொல்கிறேன். மம்முட்டி சார் வந்து கதை கேட்டு உடனே ஓகேனாங்க. அவர் தமிழில் நீ ஏன் என்னை கூப்பிடலன்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாலே இப்போ நான் பண்ணுறது ரெடியாக இருக்கேன், நீங்கள் தானே இப்போ கூட மாட்டேங்கிறேன். நல்லா என்னோட அதாவது மம்முட்டியில் ஒரு ஆர்டிஸ்ட் நினச்சிட்டிங்களானே அவர் கேட்பார். இப்போ தமிழில் பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு. ஓகே, டோட்டலாக ஓவரால் நீங்கள் மலையாள ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழை ரொம்ப லவ் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப தமிழ் ஃபீல்டாக ரொம்ப பிரிய வைப்பாங்க அவங்க எல்லா பேருமே. ஸோ மம்முட்டிக்கு ஒரு பவர்ஃபுல் ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ வரக்கூடிய சீன்ஸ் கம்மி தான், அதனால் பவர்ஃபுல் ரோல் இருக்குது. மம்முட்டி கேட்ட உடனே அவர் உடல்நிலை சரியில்லாத ஒரு சூழ்நிலை இப்போ அவருக்கு. ஓகே, அதுக்கு மீறி பண்ணுறேன்ட்டார். நான் கலம்காவில் இங்கே சூப்பர் டூப்பர் ஆகி அவர் எந்த கேள்வி பண்ணுவாங்கிறதுக்கு உதாரணம் அன்றைக்கே இந்த தளபதியில், அதாவது ரஜினி சார் ஹீரோ அது நைட்டு ரோல் பண்ணியிருப்பார். ஆமாம். பட் இப்போ கலம்காவல் பாருங்க நீங்கள், சைக்கோ கேரக்டர் எந்த ஹீரோ பண்ண மாட்டாங்க. பிரமாதம் பண்ணி காதல் த கோர் அப்படின்னு சொல்லி. எஸ், அந்த கேரக்டர்லாம் வந்து நம்மளோட சூப்பர் ஸ்டார் பண்ணுவாரான்றது ஒரு கேள்வியாகவே இருக்குது. எஸ், மிகப்பெரிய டவுட்டு. இதுதான் மலையாள இண்டஸ்ட்ரியுடைய யதார்த்தம். நீங்கள் வந்து கதை தான் முக்கியம், கதைக்கு ஒரு ஹீரோ கொண்டு போகணும், அது கொண்டாடப்படுவாங்க. இந்த கதையும் வந்து சொல்லும்போது ராஜ்குமார் சொல்லும்போது நீங்கள் உங்களை வச்சு தான் சார் எழுதியிருக்கேன்னாரு. மம்முட்டி சார் மைண்ட் வச்சு நான் இந்த அவருடைய போர்ஷனை எழுதியிருக்கேன் அப்படிங்கும்போது தான் அவர் ரொம்ப வந்து எதிர்பார்க்கலைன்னார். பிரமாதம் இல்லை, நான் பண்ணுறேன்னு சொல்லி. ஸோ தனுஷ்க்கு மிகப்பெரிய கிஃப்ட்டுனார். எங்கள் அன்குளோட மாமா தானே சூப்பர் ஸ்டார், அவரோட இந்த தளபதியை பண்ணோம். இன்றைக்கி என்னோட நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதே மம்முட்டி தான் இன்றைக்கி இருக்கார். எப்படி பார்ப்பீங்க நீங்கள்?